ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த கூடையை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உள்ளே பாருங்கள், வெளியில் பாருங்கள் எவ்வளவு அகலம், உள்ளே பாருங்கள் எவ்வளோ அகலம், காதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ நான் உங்களுக்கு 2 வீடியோவாக போட்டிருக்கேன். காது பின்னுறதோடு போட்டிருக்கேன். 2 வீடியோவாக வரும். எல்லாம் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள். கூட கலர் சூப்பராக. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிராஸ் கூடை போடுறோம். கிராஸ் கூடைக்கு 20 ஒயர் வெட்டியிருக்கேன். 20 ஒயர் வயலட்டில் 12, ஆரஞ்சில் 8 வெட்டியிருக்கிறேன். 12 அகலம் வச்சுருக்கேன். 12 வரிசை 4 4 4 முன்னாங்கு 12 வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், இது நல்ல வயலட்டு. உங்களுக்கு வெளூர் நீளமாக தெரியுது. நான் வெளிச்சத்தில் அப்புறமா காட்டுறேன் பின்னி முடிச்சுட்டு. இது ஆரஞ்சு கரெக்டாக காட்டுது. இது வெளுத்த நீளம் மாதிரி காட்டுது. நான் அதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ 4க்கு ஒரு ஒயர் சேர்த்துருக்குறோம். ஒயர் சேர்த்து நம்ம இந்தமாரி முடிச்சா போட்டிருக்கோம். இந்த முடிச்சு இந்தமாரி முக்கோணமாக போட தெரியும் உங்களுக்கு. இருந்தாலும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த கிராஸ் சிவன் கன்று ஒரு பெரிய கூடையில் நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். அது ரொம்ப நாளாச்சு. அது நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னென்னு தெரியல. எதுக்கும் இருக்கட்டுமேனு நான் போட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், 8.5 அடி வெட்டியிருக்கிறேன். இதுக்கு 8.5 அடி வெட்டியிருக்கிறேன். 4 4 4 இது 4க்கு ஒரு ஒயர் சேர்த்துக்கோம் பாருங்கள். ஆரஞ்சில் ஒரு ஒயரு, வயலட்டில் ஒரு ஒயரு, அப்புறம் ஆரஞ்சில் ஒரு ஒயரு. இதை என்ன பண்ணணும், இப்படி சேர்த்து அந்தந்த அளவுக்கு நம்ம வெட்டி விட்டுக்கணும். இந்த அளவில் அப்படியே நீட்டாக இழுத்து வச்சு நம்ம வெட்டி விட்டுக்கணும். இப்போ இதை 2யுமே இப்போ நம்ம வெட்டி விட்ருக்க 2யுமே இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். இந்த ஒரு முக்கோணம் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். இதை 2யும் இப்படி ஜாயின் பண்ணிக்கிட்டு அதேமாரி இதையும் ஜாயின் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த இடத்துல இதையும் ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ இந்த 4 ஒயர் இருக்குது பாருங்கள், பின்னி இருக்கணும் 4 நாட்டு. அதில் நடு சென்டரில் உள்ள 2 நாட்டை எடுத்து 2 ஒயரை எடுத்து ஒரு நாட் போடுறோம். இதை போட்டுட்டு இந்த ஒயரையும் எடுத்து ஒரு நாட்டு. அப்புறம் இந்த ஒயரையும் எடுத்து ஒரு நாட் போகிறோம். கடைசியில் உச்சியில் 2 ஒயர் வந்திருக்கு பாருங்கள். அதில் எடுத்து இப்படி ஒரு நாட் போட்டுக்கிறோம். குமுள் மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். அதேமாரி இங்கேயும் குமுள் மாதிரி போட்டுக்கணும். வரிசையெல்லாம் போட்டு இந்த குமுள் மாதிரி உள்ளதோடு நிப்பாட்டணும். இதை பாருங்கள், இந்த பக்கத்தில் நான் நிப்பாட்டியிருக்கேன் பாருங்கள், குமுளா இதேமாரி போட்டு நிப்பாட்டிக்கிட்டு இதில் என்ன நடு சென்டரை நம்ம ஜாயிண்ட் பண்ணி பின்னிருக்கிறோம். அதை என்ன பண்ணுறோம், இங்கே பாருங்கள், இதில் நான் 2யும் ஜாயின் பண்ணல. நடு சென்டரில் வெட்டி விட்ட ஒயரு, அந்த 2 வெட்டி விட்ட ஒயரையும் இப்படி எடுத்து நம்ம ஒரு நாட் போட்டோம்னா 5 கோணம் கிடைக்கும். ஒரு ரவுண்டில் தான் உங்களுக்கு 5 கோணம் இப்படி வரும். அதுக்கப்புறமெல்லாம் வராது. அதேமாரி இந்த சைடும் எடுத்து இப்படி போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த குமுள் மாதிரி இருக்குது பாருங்கள், இது வரைக்கும் நம்ம இந்த ஒயரை பின்னிட்டு போகிறோம். இந்த ஒயரை போய் இதோட நிப்பாட்டணும். அதுக்கு இங்கே ஒன்று போட்டால் இங்கே ஒரு நாட் போட்டால் சமமாக வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த குமுளுக்கும் இதுக்கும் சமமாக வந்துடுச்சு. அதுமாரி சமமாக வந்ததுக்கப்புறம் தான் நம்ம கிராஸ் நாட் போட போகிறோம். சிவன் கன்று இந்த சைடில் இது நடு சென்டர் 2யும் ஒரு நாட் போட்டிருக்கோம். அதில் மேலே இதில் ஒரு நாட் போட்டோம்னா சமமாக வந்துடும். அதேமாரி இதை பாருங்கள், இந்த ஆரஞ்சு போட்டுட்டோம். இந்த நாட்டு சமமாக வந்துட்டு அப்போ இந்த ஆரஞ்சு எடுத்து
இந்த வயலட்டிலேயே ஒன்று போட்டுரும். போட்டோம்னா சமமாக வந்துடும். இங்கே பாருங்கள், சமமாக வந்துடும். சமமாக வந்தோடனே இப்போ நம்ம வந்து கிராஸ் போட வேண்டியதான். ரொம்ப நாளாவது ஏற்கனவே ஒரு கூடையில், பெரிய கூடையில் நான் கிராஸ் நாட்டு போட்டு சிவன் கண் நாட்டு கிராஸ்லேயே போட்டு காட்டியிருக்கேன். இதேமாரி சமமாக வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணோம், இங்கே பாருங்கள், இதேமாரி எல்லாத்துலேயும் இதேமாரி பின்னிக்கணும். அதேமாரி இந்த சைட்லையும் அதுமாரி பின்னிக்கோங்க. எல்லாத்துலேயும் பின்னிக்கிட்டு இந்த முக்கோணத்துக்கு நேராக ஒரு நாட்டு வர்ற மாதிரி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கிராஸ் போட ஆரம்பிங்க. கிராஸ் வெண்கண் போட ஆரம்பிங்க. இப்போ வந்து இந்த 2 நாட்டில் நம்ம போட போகிறோம். அதில் வந்து இந்த வலது பக்கம் உள்ள ஒயரை இதை இப்படி கீழே மடிச்சுக்கிட்டு வலது பக்கம் உள்ள ஒயரை இப்படி எடுத்து இந்த பள்ளம் வந்து இடது பக்கம் வர மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஒயரை எடுத்து இப்படி மடித்து இப்படி சொருவிட்டு இதை இழுத்துடணும். இதையும் இழுத்துட்டு எப்படி போடணும். கிராஸ் வெண்கண் வந்துடும். அப்புறம் வந்து இந்த ஒயர், இது வலது பக்கம் உள்ள ஒயரை எடுத்து இப்படி மடித்து, நான் எப்படி மடிக்கிறேனோ அதேமாரி மடிச்சுக்கோங்க. இதை இப்படி மடித்து இது உள்ளே விடணும். இதை இழுத்துக்கிட்டு இதையும் இழுத்துக்கிட்டு இந்த ஒயரை இந்த லூப் உள்ளே விட்டணும். இந்த லூப்பில் விட்டு இழுத்திங்கன்னா சிவன் கண். அதேமாரி தான் இதையும் வலது பக்கம் உள்ள ஒயரை மடிச்சுக்கிட்டு இடது பக்கம் உள்ள ஒயரை இப்படி விட்டு இதை இழுத்துக்குங்க. முதல் நாட்டு போடும் போது இப்படி லேசாக கொஞ்சம் லூப்பு கொஞ்சம் ஒரு மாதிரியாக வரும். அடுத்து வரிசையை நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இதேமாரி வலது பக்கம் உள்ள ஒயரை இப்படி பள்ளமாக மடிச்சுக்கிட்டு இந்த ஒயரை இப்படி மடித்து இது உள்ள விடுங்க. விட்டு இப்படி இழுத்துக்கிட்டு அதேமாரி இந்த சைடு ஒரு வருஷம் அப்படியே இந்த நீட்டுக்கும் கொஞ்சம் தூரம் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். உங்களுக்கு வந்து ஒரு 10 நாட்டு போட்டால் தான் உங்களுக்கு புரியும். இந்த வருஷம் பூரா சிவன் கண் நாட்டு போட்டிருக்கேன் பாருங்கள். இல்லை ஒரு வந்து 6 நாட்டு போட்டிருக்கேன் சிவன் கண். இதுக்கப்புறம் வந்து இது மேலே வந்து சாதா நாட்டு வரும். ஒன்று வந்து சிவன் கண் நாட்டு போடணும், அதுக்கு மேலே சாதா போடணும், அதுக்கு மேலே சிவன் கண் போடணும். இப்படி வரிசைலாம் போட்டால் தான் இந்த கூடை வந்து உங்களுக்கு அழகாக வரும். நீட்டு சிவன் கண் கிராஸில் போடுற சிவன் கண் ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் போடும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பழகுனவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புதுசாக போகிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் போட போட நல்லா ஈஸியாக வந்துடும். நல்லா அழகாக இருக்கும். ஆனால் கூட எட்டரை அடியில் 20 ஒயர் வெட்டியிருக்கிறேன். சாதா நாட்டு வரிசைலாம் போட்டங்க. இதேமாரி அதுக்கப்புறம் வந்து சிவன் கண் போடணும். இதேமாரி தான் போட்டுக்கிட்டே வரணும். அதை பாருங்கள், இது வந்து நீட்டாக வந்துடுச்சு பாருங்கள். இது கொஞ்சம் மாதிரியாக வந்துடுச்சு, இது நல்லா நீட்டாக வந்துடுச்சு லூப்பு. அதேமாரி இதில் சிவன் கண் போட்டால் இனிமேல் நீட்டாகவே வந்துடும். இப்படி நீட்டாக வந்துடும், அழகாக இருக்கும். அதேமாரி போட்டுக்கிட்டு வாங்க. இதை வந்து நம்ம ஃபுல்லாகவே போட்டுக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த டிசைன் எப்படி வருதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். எல்லாம் லைக் பண்ணுங்கள், கமெண்டில் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். என் சேனலை பாருங்கள், எல்லாருக்கும் பார்க்க சொல்லி சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சைடாக நீங்கள் பின்னிக்கிட்டே போனீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். நான் வீடியோவுக்காக நான் உங்களுக்கு இப்படி காட்டுறேன். நான் சைடாக தான் போடுவேன்.
ஒரு சைடாகவே போட்டுக்கிட்டு வருவேன். போதுங்கிற அளவுக்கு போட்டுக்கிட்டு நான் நிப்பாட்டுவேன். அதான் இது வரைக்கும் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து சாதா நாட்டு போடணும். இதேமாரி தாங்க போட்டுட்டு வரணும். ஈஸியாக அழகாக வந்துடும். நான் ஆரம்பத்தில் காட்டுற மாதிரி இந்த முக்கோணத்தை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் போடுங்க, கரெக்டாக வந்துடும். சாதா நாட்டு ஒரு 3 நாட்டு வருது, அதையும் போட்டுருங்க. இதுக்கப்புறம் 2 சிவன் கன்று வரும். கொஞ்சம் அதிகமாக தான் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். அடுத்தது சாதா நாட்டு ஒன்று. இந்த 2 முக்கோணத்துக்கும் இந்த 2 முக்கோணத்துலேருந்து இப்படி போட்டிருக்கேன் பாருங்கள். இதேமாரி தான் வரும். இந்த சைடில் வந்து நான் பின்னியிருக்கேன் பாருங்கள். ஒரு பக்கம் நீளமாக தெரியுது, ஹைலைட்டு நீளமாக தெரியுது. வெளிச்சத்தில் காட்டுறேன் இருக்கு பாருங்கள். அதாங்க இதேமாரி தான் வரும். நான் போட்டுக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் நான் காது போடலான்னு இருக்கேன். அந்த காதையும் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த கூடையை முடிச்சிட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். காது இப்படி சைடு இப்படியே காது போடலான்னு இந்த இடத்துல இப்படி முடிச்சிருக்கேன். இந்த ஓரத்தையும் மாரி முடிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது கலரு ஹைலைட்டு தான். நான் வெளிச்சத்தில் மறுபடியும் காட்டுறேன். இதுக்கு வந்து உயரம் வந்து இங்கே பாருங்கள், இதுலேருந்து இந்த முக்கோணத்துலேருந்து அளந்துக்கங்க. குமுளுலேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 13 ஒன்றை வந்து மடக்கி விட்ருக்கோம். நேர் வரிசைக்கு 13 வந்துருக்கு. இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 14 இருக்குது. இதில் 1 2 கூட இருக்குது. இதுலேயும் 1 நம்ம மடித்து விட்டுட்டோம். இதில் நம்ம மடித்து விட்ருக்கோம். இந்த கும்பலேருந்து அளந்த 1 2 9 10 11 12 13. இதில் வந்து 2 15 இருக்குது. இதில் 13 14 15 16 1 மடித்து விட்ருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துலேருந்து 3 நாட்டு வந்திருக்கு. ஒரு நாட்டை கீழே மடிச்சிருக்கிறோம். அப்படி கணக்கு பண்ணி இதுலேருந்து 10 நாட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 வருஷம் அப்படியே கீழே மடிச்சிருக்கிறோம். இதில் 10. இது வந்து சமமாக இதை நான் எண்ணல, இருந்தாலும் எண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து கிராஸ் குடையில் உங்களுக்கு எண்ணெய் வராது. இது ஒன்றையும் 10 எண்ணிக்கோங்க. 10 எண்ணிக்கிட்டு இதை அப்படியே வாயு வளவாக வச்சுக்கோங்க. வச்சுட்டோம். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நான் ஒரு பக்கம் வந்து சுற்றியிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாரி சுற்றுனது வந்து இன்னொரு கூடையில் நான் போட்டு காட்டியிருக்கேன். அது ரொம்ப நாளாச்சு இந்த கூடை. இப்போ வந்து இதில் நான் வந்து இந்த ஒரு பக்கத்துக்கு வண்டியும் நான் 2 சுற்று போட்டு காட்டுறேன். இதில் நம்ம மாட்டினோம்னா இதுலேருந்து 1 2 3 4 4வது ஒட்டையில் மாட்டணும். அதுக்காக 4வது லூப்பில் மாட்டணும். அதுக்கு வந்து இதில் நான் மாட்டிக்கிறேன். ஏன்னா இது வந்து இப்படி காது போடும் போது இப்படி வந்துடும். இந்த லூப்லேருந்து தான் வரும் காது நீட்டாக. அதனால் சரி இதுலேயே மாட்டி நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் வந்து கிராஸ் கூடையில் சிவன் கண்ணில் கொஞ்சம் வந்து மாட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது வந்து நான் வெட்டி விட்ருக்கேன். இந்தமாரி வெட்டி விட்டு மாட்டுங்க. இதில் முதல் லூப்பில் மாட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 3 4 4வது லூப்பில் இதுக்கு வந்து 4.25 அடி வெட்டிக்கோங்க. நான் கையால் வந்து 3 முழம் வெட்டினேன். அது உங்களுக்கு வந்து 4.25 அடி வரும். 4.25 அடி வரும், வெட்டிக்கோங்க. 1 2 3 இந்த லூப் இல்லாமல், மாட்டின லூப் இல்லாமல் 3வது வரிசையில் இதை நம்ம வந்து மாட்டோம். 1 2
போட்டு இது உள்ள நம்ம வந்து மறுபடியும் இது உள்ளே போக்குறோம். இதில் போட்டு அதுபடி 2வது வரிசையில் நம்ம போடணும். இதில் போட்டுங்க. இப்போ 2வது வரிசையில் போட்டு இதை வந்து என்ன பண்ணுறோம், இப்படி வச்சுட்டு இந்த இந்த ஒயர் இருக்குது பாருங்கள், அது உள்ளே இதை விட்றோம். அது உள்ளே விட்டு இப்படி இழுத்துக்கணும். இழுத்து அது உள்ளே விட்டு இழுத்து இதில் போடுறோம். இதில் வந்து இது இந்த இதுக்கும் கேப் மாதிரி கவர் மாதிரி இப்படி வந்துடும். அதுக்கு தான் அப்படி இழுத்துக்கிட்டு இது சிவன் கண் ஓட்டங்கிறதுனால இழுப்புங்கிறதுனால சரியாக வரல. அதில் நான் போட்டுட்டேன். இருந்தாலும் இந்த இதில் மாட்டினதுக்கு பதில் இதில் மாட்டிக்குவோம். நம்ம கீழே மாட்டிப்போம். மாட்டி இதுலேருந்து எண்ணிப்போம். 1 2 3. சாதா குடிக்கு ஒரு கூட எப்பயாச்சும் நான் போட்டேன்னா இதில் நான் போட்டு காட்டுறேன். செக்கு வர விழுவுது. இந்த லூப்பில் விட்டு இது வந்து 2வது ஓட்டையில் போகணும். 2வது லூப்பில் விடணும். இதில் நான் கீழே விட்ருக்கேன். இப்போ இந்த லூப்பில் விடணும். நான் எப்படி போடுறேன்னா அதுமாரி போடுங்க. இப்படி போட்டுட்டு இப்போ பெரட்டி கீழே இருக்குது பாருங்கள், இந்த ஒயர், இந்த ஒயரில் இது மாட்டணும். ஒயரு இந்த சிவன் கண்ணில் பெரட்டி விட்டுடுது ஒயரு. இதில் மாட்டி இந்த லூப்பில் மாட்டியிருக்கோமா, இப்போ இந்த லூப்பில் மாட்டணும். நம்ம இந்த லூப்பில் மாட்டி இது உள்ள மாட்டி ராதா குடையில் இந்தமாரி போடுங்க. சிவன் கண்ணில் நீங்கள் போட வேணாம். ஏன்னா சிவன் கண்ணில் போட்டால் இப்போ ஒயரும் பெரட்டி விடுது, உங்களுக்கு தெரியாது சரியாக. இப்போ வந்து இந்த இதில் மாட்டியிருக்கோம் இதில், அதிலே இப்படி மாட்டினோம்னா கவை மாதிரி வந்துடும். ஒரு நாட்டுக்கு 2 கவை இப்படியும் கவை மாதிரி வரணும். இந்த இதுவும் அப்படியே கவை மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். அடுத்தது இதில் ஒரு கவை இருக்குது, மறுபடியும் இதை மாட்டணும். அதுக்கு வந்து இங்கே கொண்டு வரணும். மறுபடி நம்ம இதில் விட்டுருக்கோம் பாருங்கள், அடியில் உள்ள ஒயரை எடுத்து அது உள்ள இது போடணும். அடியில் உள்ள ஒயரை போட்டு இப்படி இழுத்துக்கிட்டு மறுபடி இந்த லூப்பில் போடணும். பக்கத்தில் இதில் மாட்டியிருக்கோம். முதல்ல இந்த லூப்பில் மாட்டி ஒரு நடைக்கு 2 நடை நீங்கள் வந்து போட்டிங்கன்னா இந்த ஒயர் சுற்றுறது கரெக்டாக வந்துடும்.
மறுபடி இந்த இதில் ஒரு கவை இருக்கா, இதில் மாட்டிட்டோம்னாக்கா இந்த 2 கவையும் அப்படியே காவு மாதிரி வந்து பிடிச்சிக்கும். லூப்பு ரொம்ப சின்னதாக இருக்குது சிவன் கண்ணில், அதில் வந்து கொஞ்சம் பார்த்து தான் போடணும். நான் வந்து சாதா குடையில் போட்டு காட்டியிருக்கலாம், நான் இதில் போட்டு காட்டுறேன். உங்களுக்கு புரியுதா என்னமோ தெரியல. அது பாருங்க, கவையாக வந்து மாட்டிக்கிடுச்சா. இதை வந்து மறுபடி கீழே ஒரு ஒயர் இருக்குது பாருங்கள், இந்த ஒயரில் இதை விடணும். இதில் விட்டு மறுபடியும் அந்தாண்ட லூப்பில் விடணும். இதேமாரி தாங்க போட்டுட்டு வரணும். போட்டு அதை இது உள்ளே விடணும். இது உள்ளே விட்டு இங்கே ஒரு கவை வந்துருக்கு பாருங்கள். மறுபடியும் இதில் கோத்துட்டோம்னாக்கா, இதில் கோத்து இங்கே கொண்டு வரோம். இந்த பாருங்கள், இந்த இதில் கோத்து அதுலேருந்து மேலே கோத்து இங்கே கொண்டு வரோம். இங்கே கொண்டு வந்து இதில் போட்டோம்னா ஒரு கவை மாதிரி வந்துடும். ஒரு நாட்டை வந்து 2 ஒயர் அப்படியே கவை மாதிரி பிடிக்கும், அந்தமாரி பிடிக்கணும். பிடிச்சா நீங்கள் சுற்றுறது வந்து கரெக்டாக வருதுன்னு அர்த்தம். சாதா குடையில் வந்து நீங்கள் வந்து இது உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்கள், நான் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நான் சாதா குடையில் இதை நான் வந்து உங்களுக்கு சரசரன்னு சுற்றி காட்டுறேன். இது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு. பாருங்கள், இவ்வளோ இதுக்கு சுற்றி இருக்கிறேன். அடியில் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்குன்னு. சாதா குடையில் வேணா சொல்லுங்கள், உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு நான் அதுமாரி சுற்றி காட்டுறேன் சாதா குடையில். இது வந்து சின்ன லூப்பாங்கிறது இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இங்கே பாருங்கள், முதல்ல வந்து முதல் லூப்பில் விடணும். இதில் இப்படியே வந்து காது வந்து ஏறி இப்படி மேலே வர்றதுனால நான் இதில் விட்டுருக்கேன். இதில் விட்டு இதிலே இது ஒரு லூப்பாக சேர்த்துக்கிட்டேன். 1 2 3 4. இந்த 4ஆவது இதில் அப்படியே கொண்டு வந்து மேலே மாட்டி அப்படியே இழுத்துட்டு வந்து இந்த இதில் மாட்டணும். இந்த இதில் மாட்டி அடியில் உள்ள ஒயரை மாட்டி அந்தாண்ட இது கொண்டு போகணும். அந்தாண்ட இது கொண்டு போய் அப்படியே இழுத்து இந்த கவைக்கு கொண்டு வந்துட்டோம். அதேமாரி நான் எப்படி போட்டேனோ அதேமாரி போடுங்க. புரியலன்னா கமெண்டில் சொல்லுங்கள். சாதா குடையில் இந்தமாரி நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அது சரசரன்னு போட்டுடலாம் சாதா குடையில். இப்போ வந்து இது ஃபுல்லாக நான் போட்டுக்கிட்டு நான் இந்த காது போட போகிறேன். இந்த காது போடும் போது எவ்வளோ ஒயர் வெட்டணும், எப்படி போடணுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன்.